ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுரைக்காயை வச்சு சூப்பராக ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இதை நம்ம கூட்டு மாதிரியும் சாப்பிடலாம், சாதத்தோடையும் வச்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம ஒரு சுரைக்காய் எடுத்து அதோடய தோல்லாம் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தோல் செத்தின பிறகு நம்ம அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ரொம்பவே பிஞ்சு சுரைக்காயாக தான் இருக்குது. ஏன்னா விதை கூட பெருசாக இல்லை. ஸோ நான் அதை லைட்டாக மேலே மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். குக்கரில் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றினா போதும். தண்ணி நம்ம ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ குக்கரை வச்சு விசில் போட்டு வேக வச்சிடலாம். 5 விசிலுக்கு அப்புறமா நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த தண்ணியெல்லாம் தனியாக வந்துடுச்சு. தண்ணியை நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சுரைக்காயில் சேர்க்கறதுக்கான ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட் இது என்னென்னா, வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், தோலெல்லாம் உரிச்சிட்டு. இப்போ இது நம்ம கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வானலை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுரைக்காயை இதில் போட்டுடலாம். சுரைக்காயை கொஞ்சம் மத்து வச்சு கடைஞ்சிக்கிட்டிங்கன்னா இன்னுமே குழப்பாக ஆகிடும். இப்போ அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் நம்ம சேர்த்துட்டோம். இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலை பொடியை இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த மாதிரி சுரைக்காயில் வேர்க்கடலை சேர்த்து பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சுரைக்காய் வேணான்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா இது கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் ஆன உடனே கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லாவே கொதிக்கணும். இப்போ இந்த லெவலுக்கு வந்த பிறகு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருங்க. கடுகு போட்ட பிறகு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நம்ம சுரைக்காயில் தாளிச்சிடலாம். இப்போ தாளித்த பிறகு டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம தாளித்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இது சாப்பாடில் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாடுலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சைடிஷ் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.